அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கோச்சிங் டயலாக் வித் செல்ஃப் டிஸ்கவரி கோச் ஹேமா. ஸோ இன்னைக்கு செஷனில் யார் புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கீங்க ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணுங்க. ஓகே, கவிதா. ஹாய், வெல்கம் கவிதா. இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க, அன்மியூட் பண்ணிக்கோங்க. வணக்கம் மேம். நான் இப்பதான் புதுசா ஜாயின் பண்ணிருக்கேன். நீங்க பேசுறது கேட்கலையே. இப்ப கேக்குதா மேம்? சொல்லுங்கம்மா. அன்மியூட் பண்ணிக்கோங்க. இப்ப கேக்குதா மேம்? கேக்குதா மேம்? இன்னமும் கேட்கல. அன்மியூட்ல தான் இருக்கீங்க, பட் உங்களோட ஆடியோ செக் பண்ணுங்க. பதட்டம் இல்லாம பண்ணுங்க. இட்ஸ் ஓகே. ஓகே, வரல மேம், என்னன்னு தெரியல. உங்களுக்கு பேசுறது, நான் பேசுறது கேக்குதா? கேக்குது மேம். டெக் சப்போர்ட் பின்னாடி வெயிட் பண்றாங்களா? ஓகே, மத்தவங்களுக்கு கேக்குதா? அப்போ ஓகே ஓகே, இட்ஸ் சம்திங் ராங் வித் மை ஸ்பீக்கர். ஹோல்ட் ஆன், ஐல் செக். ஓகே, ஏதாவது சொல்லுங்க. ஹாய் மேம், கேக்குதா மேம்? ஓகே ஓகே, யா என்னோட வயர்லெஸ் இதுல மாறி இருந்தது. ஓகே மேம். வணக்கம். நான் இப்பதான் புதுசா ஜாயின் பண்ணிருக்கேன் இந்த குரூப்ல. இப்பதான் ஃபர்ஸ்ட் மீட்டிங் அட்டெண்ட் பண்றேன் டைரக்டா லைவ்ல. இப்படி இருக்கும்னு பாக்கணும். இங்க இருந்து பேசுறீங்க? நான் மதுரையில இருந்து பேசுறேன் மேம். நீங்க பகவத் பாதையில நீங்க டிராவல் பண்ணிருக்கீங்களா? ஃபெமிலியரா? யூடியூப்ல நிறைய வீடியோஸ் பார்த்திருக்கேன் மேம். ஐயாவோடது நிறைய கேட்டிருக்கேன். அதை வச்சுதான் உள்ள வந்தது. சோ முகாம் தேர்தலை நிறுத்துங்க. இல்ல, போனது இல்ல. ஓகே, யூடியூப்ல இருந்ததை வச்சுதான் இந்த குரூப்ல ஜாயின் பண்ணிருக்கேன், வாட்ஸ்அப் குரூப்ல. ஓகே. சோ நீங்க ஒர்க் பண்றீங்களா? ஆமா மேம், ஓகே, ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. ஸோ உங்களுக்கு பகவத் பாதை எப்படி ரெலவெண்டா இருக்கு? தேர்தலை நிறுத்துங்க, எல்லாமே நம்மளுக்குள்ளே இருக்கு. அந்த கான்செப்டே எனக்கு புதுசா இருந்தது. ஏதோ ஒண்ணு தேடி ஓடிட்டே இருந்தோம். டக்குன்னு நிறுத்துங்கன்ற உடனே என்னடா இது வித்தியாசமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் உள்ளேயே வந்தேன் நானு. அதுல நிறைய பேர் பேசுறதை கேட்கும்போது, உமர் ஃபரூக்னு ஒரு சார் பேசுவாங்க. அவங்க பேசுறது எல்லாமே ரொம்ப நம்மள ரொம்ப டீப் லெவலுக்கு கூட்டிட்டு போற மாதிரி இருந்தது. மனசை பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம பாக்குறது கேட்கறது அதெல்லாம் எப்படி ரியாக்ட் ஆகுது அந்த எல்லாமே பேசுவாங்க. அதெல்லாம் கேட்கும் போதுதான் நம்ம நிறைய கத்துக்க வேண்டியிருக்கு. நம்மளை சுத்தி நடக்கிறதே நம்ம இன்னும் புரிஞ்சுக்க வேண்டியது நிறைய இருக்கு அப்படின்றதுக்காக தான் உள்ளே வந்தோம். ஓகே. சோ அந்த தேடுதல் நிறுத்திக்கங்கன்னு சொல்றாங்க. ஆனா எதை தேடிட்டு இருந்தீங்க? எதை நிறுத்த சொல்றாங்க? அதாவது வாழ்க்கையில என்ன பண்றோம், நாள் ஃபுல்லா ஏதோ ஓடுறோம் செய்யறோம், எதுக்காக ஓடுறோம், என்ன செய்யறோம், இந்த கான்செப்டே புரியாம எதுக்கோ ஓடுறோம் அப்படின்னே இருந்தது. எதுக்காக ஓடுறோம்னு அதை பார்க்கணுன்றதுக்காகவே நிறைய யூடியூப்ல சர்ச் பண்றதே நம்மளை பத்தி தெரிஞ்சுக்கிடணும், நம்ம எதுக்காக இதெல்லாம் பண்றோம், நம்மளை சுத்தி இருக்கிறவங்களோட ஆக்ஷன்ஸ் எதை பேஸ் பண்ணி இருக்கு, நம்ம கிட்ட எதை எதிர்பார்க்கறாங்க, இப்படியே நிறைய எனக்குள்ளே நிறைய ஓடிட்டே இருந்தது. ஒவ்வொரு வீடியோவா பார்த்துட்டே இருப்பேன். அப்போதான் இந்த இதுல எதையுமே தேடாதீங்க, நீங்களே இயல்புலயே ஆனந்தமானவங்கதான், சந்தோஷத்தை வெளியே தேடாதீங்க, உங்களுக்குள்ளேயே இருக்கு, அந்த கான்செப்ட் புதுசா இருந்தது. அதை வச்சுதான் உள்ள வந்தேன் நானு. ஓகே, உங்களுக்கு அது ரெலவெண்டா இருக்கு, யூஸ்ஃபுல்லா இருக்கா? கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே, ஸோ வெல்கம் டு தி ஸ்பேஸ். ஸோ மண்டே, எவ்ரி மண்டே ஒரு 1 to 1.5 hours இந்த செஷன்ல என்ன பண்ணுவோம்னா, ஏதாவது ஒரு கான்செப்ட் வைஸோ அல்லது நம்ம புரிதல்லையோ இல்லை அப்ளிகேஷன்லையோ, அப்ளிகேஷன் இந்த சென்ஸ் நம்ம நேரடியாக லைஃப்பை ஃபேஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம் இல்லையா? அந்த வேற ஒன்றும் கிடையாது பண்றதுக்கு. அப்படிங்கும்போது அப்போ ஏதாவது ஒரு இடத்துல சிக்கல் ஆகும்போது இங்க எல்லாருமே அவங்கவுங்க எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிப்போம். ப்ளஸ் ஐம் அ லைஃப் கோச், சர்டிஃபைட் லைஃப் கோச். ஸோ அதனால ஐ கேன் ஹெல்ப் ஒரு கிவ் அ டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் ஆர் கைட் யூ த்ரூ இன் வாட் எவர் வே இஃப் தட்ஸ் ரெலவெண்ட். ஸோ அதுதான் இந்த ஸ்பேஸ். ஸோ இன்னைக்கு ஏதாவது உங்களுக்கு கேள்விகள் இருக்கா? வாழ்க்கையில ஒரு ஒரு நேரம் நம்ம கன்வின்ஸ் ஆகுற மாதிரி இருக்குமா, எல்லாமே ரைட்டு, எல்லாமே நல்லதுக்காக தான் நடக்குது, நம்மளை சுத்தி நடக்கிற விஷயங்கள் ஒவ்வொன்றுமே கரெக்ட் தான் அப்படின்னு தோணுது. ஆனா ஒரு அன்எக்ஸ்பெக்டடா ஒரு விஷயம் நடக்கும்போது அப்படியே எல்லாத்தையும் லூஸ் பண்ணிட்டு, ஐயோ என்னடா வாழ்க்கை இது, நம்ம எதுவுமே சரியில்லாம போயிட்டு இருக்கு, நம்ம கரெக்டான ரூட்ல தான் போயிட்டு இருக்கோம், அந்த ஒரு பயம் குழப்பம் இருந்துட்டே தான் இருக்கு.
என்னதான் மத்தவங்க அட்வைஸ் கொடுத்து நம்ம சரி பண்ணாலும் திருப்பி அந்த இது வேறு வருது. அப்புறம் திருப்பி ஒரு 2 நாள் நம்மளே ரிலாக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் மெடிடேஷன் அந்த மாதிரி போனதுக்கு அப்புறம் தான் சரி இதுலயும் ஏதோ ஒரு நல்லது இருக்கு அப்படின்னு நம்மளை காம் டவுன் பண்ணிக்கிற மாதிரி வருது. அந்த சடனா ஒரு சேஞ்ச் வரும்போது அதை எப்படி நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறது? ஸோ இதுல ஒரு குட் நியூஸ் அண்ட் பேட் நியூஸ் என்னன்னா, குட் நியூஸ் வந்து என்னன்னா, சரி முதல்ல பேட் நியூஸ் சொல்லிடுறேன். பேட் நியூஸ் வந்து என்னன்னா, லைஃப் லாங்கா இந்த அன்சர்டனிட்டி இருக்க தான் செய்யும். நம்மளுக்கு புரிஞ்சிச்சு, ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சுங்கிறதுனால எல்லாத்தையுமே ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. அண்ட் நம்மளுக்கு எதிர்பார்க்குற மாதிரியே தான் கன்வின்சிங்காக இருக்கணுங்கிற மாதிரியும் கிடையாது. அல்லது நம்ம ஈஸியாக எடுத்துக்கிறோம், நல்லதுக்கு தான் அப்படிதான் எடுத்துக்கணுங்கிற மாதிரி கட்டாயமும் கிடையாது. ஸோ அது அன்சர்டனாக தான் இருக்க போகுது. அன்சர்டனாக இருக்க போகுதுங்கிறது சர்டனாக இருக்கு. அப்போ நம்ம அன்சர்டனிட்டியை சரி பண்றதுக்கு ஏதோ ஒரு ரெமெடி இருக்கு, ஏதோ ஒரு ஆப்ஷன் இருக்குன்னு தேட வேண்டாம். ஸோ இப்போ அதுல அப்படின்னா என்னன்னா, அந்த அன்சர்டனிட்டிக்கு கம்ஃபர்டபுள் ஆக ஆரம்பிக்கிறோம். நம்ம வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வர்றாங்க, 3 நாள்ல கிளம்ப மாட்டேங்கிறாங்க. அப்புறம் தான் தெரியுது அவங்க 3 மாசம் இருக்க போறாங்கன்னு. 3 மாசம் முன்னாடி கிளம்ப போறது இல்லைன்னு தெரிஞ்ச பிறகு நீங்க 3 மாசமும் சரி 3 மாசம் இருக்க தானே போறாங்கன்ட்டா நீங்க எப்படி பிஹேவ் பண்ணுவீங்க? ரிலாக்ஸ் ஆயிடுவீங்க. உங்களுக்கு அது பிடிக்கல தான், அது ஃபோர்ஸிபிளா அக்செப்ட் பண்ண முடியாது. பட் அவங்க இருக்க போறாங்கங்கிற ஒரு ஃபேக்ட் அப்படிங்கும்போது ஓகே அப்படிங்கிற மாதிரி நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு மினிமம் இன்டரப்ஷனோட அது எப்படி இது பண்ணுவோங்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி நம்ம அன்சர்டனிட்டிங்கிறது சர்டனாக இருக்க போகுது. ஸோ அதை வந்து எந்த அளவுக்கு ஒரு கம்ஃபர்டபுளாக எடுத்துக்கிறோங்கிற இடத்துல ஈஸ் ஆக ஆக அந்த டிஸ்கம்ஃபர்ட்டுக்கு ஈஸப் ஆகிறோம். ஆக்சுவலாக கம்ஃபர்டபுளாக மாறல. அப்படி ஆகும் பொழுது நம்மளுக்கு அதை ஹேண்டில் பண்ண தெரிய ஆரம்பிக்க ஆரம்பிக்க என்ன ஆகும்னா அந்த பயம் இருக்காது. அப்போ தென் ஓகே, அப்போ நம்மளுக்கு இது நல்லதுக்கே நடக்குதா கெட்டதுக்கே நடக்குதா எதுவா இருந்தாலும் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பண்ண ஆரம்பிப்போம். அது நல்லதுக்கு தான் நடக்கும். அது அப்படிதான். ஏன்னா எல்லாமே நியூட்ரலா தான் இருக்குது. ஸோ ஐ மீன் நல்லதுக்கு தான் நடக்குது, கெட்டதுக்கு தான் நடக்குதுன்னு யாருமே கேரண்டி சொல்ல முடியாது. அப்போ நம்மளுக்கு எது வந்து ஒரு தைரியமா கொடுக்குது அப்படின்னா, நல்லதுக்கு நடக்குதுங்கிற ஒரு கான்செப்ட் தைரியம் கொடுக்குது அப்படின்னா அதை வச்சுக்கலாம். எல்லாமே பர்செப்ஷன் தான். ஆனா என்ன என்னவோ ஒரு கேவலமா நடக்கும்போது நல்லதுக்கு தான் நடக்குது, நான் அதை எப்படி பார்க்கணும் அப்படியெல்லாம் நீங்க போராட வேண்டாம். ஓகே, அந்த டைம்ல என்ன மேம் பண்ணணும்? இப்போ ஒரு விஷயம் நமக்கு தப்பா நடக்குது, அது தப்பா நடக்குதுங்கிறது நம்மளோட டெஃபினிஷன். ஆனா அது தப்பு இல்லைன்னு நம்ம வந்து திருப்பி அதோட டெஃபினிஷன் அங்க மாத்த தேவையில்லை. இப்போ ஒரு தப்பா ஒரு விஷயம் நடந்தா கூட அது என்னைய முடக்கி போடணுமா போட்டுரும் அப்படின்னு நம்ம நம்புறோம் இல்லையா? அங்கதான் பவர் கொடுக்கறோம். சோ அந்த இடத்துல அத வந்து நம்ம தான் டிஃபைன் பண்றோம். அதனோட அர்த்தம் நம்ம தான் கொடுக்கறோம். அப்படி வருதா, சரி ஓகே, அதுக்கடுத்து எனக்கு என்ன பண்ணணும்ன்றது எனக்கு தெரியும், என்னால முடியும், புரியும் அப்படின்ற மாதிரி. இல்ல என்னன்னு பார்ப்போம், அப்படி என்னை முடக்கி போடணும்னு அவசியம் கிடையாது. அப்படி நிறைய விஷயம் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம். பட் முன்னாடியே நம்ம அப்படிதான் நம்ம உறுதியா ஒரு முடிவோட இருக்கிறோம். முன்முடிவுகள்லாம் அதுதான். அதனாலதான் அது தப்பு அப்படின்னு ரொம்ப ஹோல்ட், அதனாலதான் அது நடக்கவே கூடாது அப்படிலாம் சொல்றோம். ஸோ அந்த ஸ்பேஸ்ல நம்ம அதுக்கப்புறம் அதை எப்படி ஹோல்ட் பண்றோம், எப்படி டிஃபைன் பண்றோம், எப்படி மீனிங் கொடுக்குறோங்கிறத பொறுத்து தான் அது டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும். ஸோ நம்மளோட விஷயங்கள் வந்து நல்ல விஷயங்களா இருக்கு, கெட்ட விஷயங்களா இருக்கு அப்படி கிடையாது. சின்னதுல வந்து இந்த ராமாயணம் மகாபாரதம் இதெல்லாம் டிவி சீரியல்ல வரும்போது ஒரு அம்பு விடும் பொழுது பார்த்தா இந்த ஹீரோ சைட்ல வரும்போது அப்படியே மாலையா விழுகும், பூவா விழுகும். பாம்பு வரும், அதுக்கப்புறம் திருப்பி அது மாலையா வரும். ஸோ வரும்போது அது அப்படிதான் அம்பாதான் இருந்தா கூட நம்ம வந்து ஒரு மிஸ்டிக்கலா மேஜிக்கலா அது அப்படியே ஏதோ மாதிரி ஆயிடணும்ன்றது
எதிர்பார்க்க ஆரம்பிக்கிறோம். பட் அதுக்கு பேரு அது நல்லதாகிறது கிடையாது. அதுவே வந்தாலுமே அதை கடந்து நம்மளால போக முடியுங்கும் பொழுது அந்த இடத்துல ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகுது. அந்த பார்வை நம்ம கிட்டதான் இருக்கு. ஓகே.